சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கூணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜன்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் எண்ணல் செய்த அருட்பெருமாடல் எல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழ தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாய் எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார் மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாடு நனி பெறுவர் வானாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ். அறுபத்தி 2வது படலமாக பாண்டியன் ஜுரம் தீர்த்த படலம் அப்படிங்கிற பெரிய புராணத்துல ஏற்கனவே நாம் அனுபவிச்சிருக்கோம். மதுரையில நடந்த சம்பவங்களை பரஞ்சோதி முனிவர் சொல்றதுனால அந்த சரித்திரம் இன்னொரு தடவை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. பகவான் அடையறதுக்கு நிறைய மார்க்கங்கள் இருக்கு. எத்தனை வழிகளோ அத்தனை மார்க்கங்கள் சுவாமி அடையறதுக்குன்னு பரமஹம்சர் சொல்றார். as many faiths so many paths அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா. ஸ்ரீரங்கத்துக்காராளுக்கு ஒரு பழமொழி உண்டு, எந்த சந்து பந்துல போனாலும் கோவில கொண்ட விட்டுடுமா, அதனால எங்கு சுற்றினும் ரங்கனை சேரு அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி அதோட கலோக்கியல் மீனிங்கா இல்லாம எங்க போனாலும் என்ன பண்ணினாலும் பகவான் கிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்குதான் இந்த மதங்கள்னு சொல்லக்கூடிய வழிகள் இருக்கு. ஆனா மதம்ங்கிற வார்த்தை வந்து சம்ஸ்கிருத வார்த்தை. மதம்னா வழின்னு அர்த்தம். தமிழ சமயம்னு சொல்றோம். அதையே சம்ஸ்கிருத சமயம்ங்கிறது வேலையை குறிக்கிறதா இருக்கு. ஆனா மதம் மதம்னு பயன்படுத்துறா. இந்து மதம் அப்படிங்கிறா, பௌத்த மதம்ங்கிறா. மதம்னா திமிர் பிடிச்ச நிலைமை. மத யானைன்னு சொல்லுவா இல்லையா, ரொம்ப மதம் பிடிச்சவன்னு சொன்னா திமிர்னு அர்த்தம். இப்ப இந்த மதம் மதமா ஆயிடுறது, கன்வெர்ட் ஆயிடுறது. ஏன்னா என் வழி எனக்கு உன் வழி உனக்குன்னு புரிஞ்சுக்காமல் என் வழிக்கு நீ வரணும்னு பிடிவாதம் பிடிக்கும் போது மதம் மதம் ஆயிடுது இல்லையா. தாயும் சேயும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறேன்னு சொல்லுவா இல்லையா. அம்மா குழந்தைக்கு சாதம் ஊட்டலாம், அதோட சிஸ்டம் வேற, அதுதான் சாப்பிட்டாகணும்.
அது மாதிரி நிர்பந்தங்கள் நம்ம சரித்திரத்துல பார்த்தா நிறைய காலகட்டங்கள்ல ஒரு மதம் இன்னொரு மதத்தை டாமினேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கு ராஜாக்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக. அது எத்தனையோ உயிர்களை பலி கொள்ற அளவுக்கு. எந்த ரிலிஜனா இருக்கட்டுமே, அதோட எய்ம் என்ன? பகவத் அனுபவம், காட் ரியலைசேஷன். பகவான்கிறவர் என்ன? எந்த ரிலிஜன் கேட்டாலும் என்ன சொன்னா, எங்க சாமி அன்பே மயமானவருங்கிறான். அந்த அன்பு அடையிறதுக்கு எதுக்கே அவ்வளவு துன்பம்? ஒத்தனோத வெட்டின்னு சாகிறதுங்கிறது என்ன துன்பம் இல்லையா? அது என்ன நியாயம்? தன்னைத்தானே வருத்திக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை, பருத்தியார வருத்தப்படாம இருக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. இதுல மதம் மதம்னு இருக்கு இல்லையோ, நடுவுல நீன்னு ஒரு வார்த்தை போட்டேன்னா மனிதம்னு ஒண்ணு வரும். மனுஷத்துவம்னு ஆச்சாரியா சொல்லா இல்லையா, மனித தன்மை. அந்த மனிதம் வந்துடுத்துன்னா புனிதம் ஆயிடும், அவ்வளவுதான். அது ரிலிஜன் வேற, ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற. அந்த பாவம் வரும்போது யார்கிட்டையுமே பேதம் தெரியாது. மகான்களை மகாபெரிவாளா இருக்கட்டும், தப்போவன பெரியவாளா இருக்கட்டும், எல்லா ரிலிஜனை சேர்ந்தவாளும் வந்து தரிசனம் பண்ணியிருக்கான்னு பிரமாணங்கள் இருக்கு. அது சம்பவங்கள் நடந்த போது நம்ம பார்த்ததுல புஸ்தகத்தெல்லாம் படிச்சிருக்கோம்னா, பெரியவா சித்தியான போது எல்லா ரிலிஜன்காரனும் வந்து பார்த்தது வீடியோ ப்ரூஃப் உள்பட இன்னைக்கு இருக்கு. யாரும் காசு கொடுத்து யாரையும் வர சொல்லல. புது பெரியவா சித்தியான போது கூட, ஜெயேந்திர சுவாமி சித்தியான போது கூட முகமதியர்களா வந்து மடத்துல வந்து அஞ்சலி பண்ணியிருக்கா. எல்லாம் இன்னைக்கு வீடியோ இருக்கக்கூடிய காலத்துல இருக்கோம், நம்ம அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பெரியவாவுடைய யாத்திரம் போது ஒரு இஸ்லாமியர் வந்து எங்க அல்லாவா உங்களை பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அல்லாஹ்க்கு என்ன ரூபம் இருக்கா? அந்த ரூபம் மாதிரி சிமிலாரிட்டின்னு சொல்ல முடியுமா? அவள் நிர்குண உபாசனை தான். அவ நம்ம சகுண உபாசனை ஒத்துக்காட்டாலும் நம்ம அவ நிர்குண உபாசனை ஒத்துக்கிறோம் இல்லையா? எல்லா ஆறுகளும் போய் சமுத்திரத்தை கலக்கிறாப்புல சனாதன தர்ம சமுத்திரத்தை எல்லாம் கலக்கிறதாக நம்ம எடுத்துக்கிறோமே தவிர யாரையும் பேதப்படுத்தி பார்க்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அந்த மனிதம் வந்துடுத்துன்னா, மனுஷனை மனுஷனா மதிக்கிறது அப்படின்னு வந்துடுத்துன்னா, அப்ப அந்த மதம்ங்கிறது மதமா ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லாத காலகட்டத்துல அஹிம்சையே போதிச்சிருந்த பௌத்தர்களும் சமணர்களும் எத்தனையோ பேரை அழிச்சதாக சரித்திரம் சொல்றது. இது பெரிய புராணம், திருவிளையாடு புராணத்தை விட்டுடுங்க. இலங்கையில நடந்த பிரச்சனை எல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தானே. அஹிம்சா தர்மத்தை போதனை பண்ணினவா எப்படி நடந்துட்டாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. அப்போ அவ எதை பிரிச்சு பண்றாளோ, எதை போதனை பண்ணி எதை சொல்றாளோ அப்படி அவளால இருக்க முடியலன்னுட்டா அந்த மதத்தோட வேல்யூ என்ன? பௌத்தர்கள் ஆதிக்கம் செலுத்தினா, மாணிக்க வாசகரோட சரித்திரத்தோட கடைசி பகுதியில் நம்ம அதை பார்த்தோம். அப்பர் சுவாமி சரித்திரத்துல, பெரிய புராணத்துல நிறைய சரித்திரங்கள்ல சமணர்கள், மகாபிரிவா சொல்றா, தன்னையே சித்திரவதை பண்ணிக்கிறதுங்கிறது அந்த மதத்துல ஒரு சம்பிரதாயம்ங்கிறதுனால அதுல துறவிகளா இருக்கிறவா வப்பனம் பண்ணிக்க மாட்டா, பிச்சு அறிவா. இந்த சிரமணம்ங்கிறது தான் சமணம் ஆயிடுத்துன்னு சொல்ற. அதே மாதிரி இதுல திகம்பராள் உண்டு, அதனால அமணம்னு ஆயிடுத்து. அவர்கள்லாம் நிறைய இருந்திருக்காங்கிறது திருவிளையாடு புராணத்திலேயே முதல்ல உள்ள பாண்டிய ராஜாக்கள் சரித்திரத்துல மதுரை சுத்தி இருக்கிற மலைகள்ல குகைகள்ல தங்கியிருந்தா எத்தனை பேர்னு கணக்கு 8000 சமணர்கள்னு சொல்றா. நம்ம வேதத்தை ஒத்துக்கிறது இல்ல, வருணாசிரம தர்மத்தை ஒத்துக்கிறது இல்ல, பகவானை ஒத்துக்கிறது இல்ல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆபிச்சார பிரயோகம் பண்றது, தப்பான ஹோமங்கள் பண்றது. இப்ப நிறைய பேர் நாஸ்திகவாதின்னு சொல்லிட்டு ரகசியமா சில காரியங்கள்லாம் பண்றாள் இல்லையோ, நம்ம காலத்துல பார்க்கிறோமே. அப்படிதான் அவள்லாம் பண்ணியிருக்கா. இன்னைக்கு மகாபெரிவா சொல்றார், ஞானசம்பந்த மூர்த்தியினாலையும் பகவத்பாத ஆச்சாரியாலாலையும் சமணமும் பௌத்தமும் இருந்தும் இல்லாத நிலையில இருக்கு.
பகவானை பத்தி கடவுள் உண்டான்னு கேள்வி கேட்டா சமணத்தோட பதில் என்ன தெரியுமோ? அஸ்தி நாஸ்தின்னு பதிலாம். அஸ்தினா இருக்கு, நாஸ்தினா இல்லன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுயா அப்படின்னா அஸ்தி நாஸ்திங்கிறது பதிலாம். அப்படின்னா இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு வேக் ஆன்சர் தான் அவள்கிட்ட இருக்குன்னு பெரியவா சொல்ற தெய்வத்தின் குரல்ல. இந்த தனக்கே தெளிவில்லாதவா சாமானிய தர்மங்கள்னு சொல்லப்பட்ட அஹிம்சை, அஸ்தேயம், பிறர் திருடாம இருக்கிறது, அது மாதிரியான சாமானிய தர்மங்களோடு நின்று விசேஷ தர்மங்களுக்கோ கர்மானுஷ்டானங்களுக்கோ பக்திக்கோ மேல உத்தரமே இல்லைங்கிறத யார பக்தி பண்ணுவேனி? அந்த தியாகம் பண்ணி இந்த உயர்ந்த நிலை அடைஞ்ச சிரமணர்களுக்கு அர்ஹர்கள்னு பேரு, அரிஹந்துன்னு பேரு. அவ உடம்புல இருக்கிற மட்டுக்கும் அவளே முக்த புருஷாலா இருக்கா. அதுக்கப்புறம் உடம்ப விட்டதுக்கு அப்புறம் பிரபஞ்சத்துக்கு மேல அவ இருந்துட்டு இருக்காங்கிறப்பல அவ ஏதோ ஒரு சித்தாந்தம் சொல்றா. கைலாசமோ வைகுண்டமோ நம்ம ஷண்மதங்கள் வேத தர்மம் உபனிஷத்து எதையுமே அவ ஏத்துக்கிறது இல்லை. உன்னோட தர்மம் உனக்குப்பா, நீ எப்படியோ போ, என்ன விபூதி இட்டுக்காத, கோவிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத, வேதம் சொல்லாதேன்னு சொல்லும்போது பிரச்சனை வருது. அதுதான் அவ பண்ணினா. நிறைய பாரத தேசத்து ராஜாக்கள் இவாளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு மதம் மாற்றப்பட்டிருக்கா. கத்திபுனேல மதம் மாறின கதையெல்லாம் இருக்கு ஹிஸ்டரியில, அது வேற விஷயம். இவா அபிச்சார பிரயோகத்தினாலையும் பிளாக் மேஜிக்னு சொல்லுவாள், அந்த மாதிரியான மந்திரங்களாலையும் ராஜாக்களை எப்படியோ வசியம் பண்ணி இவா சொல்றபடி கேட்க வச்சிருவா. அப்படி மகேந்திர பல்லவனை இவா இழுத்த இழுப்புக்கு ஆட்டி வச்சிருக்காங்கிறது அப்பர் சுவாமி சரித்திரத்துல இருக்கு. அப்படி மதுரை பூரா சமண இருள் பரவி வைதீக தர்மத்துடைய திவ்ய தேஜஸ் இல்ல, திருநீற்று ஒளி இல்லைன்னு சொல்றா. அட ஒரு வீட்டுக்கே போறோம், பூஜை புனஸ்காரம் நடக்கிற இடம், நிறைய நல்ல விஷயங்கள் பாராயணமோ ஸ்லோகமோ பாட்டோ பாடுற இடம் அப்படின்னு விட்டா உள்ள நுழைஞ்சால இந்த சாநித்தியம் நமக்கு தெரியும். இது ஒன்றும் பெரிய பேராமீட்டர்லாம் வேண்டாம், உள்ள நுழைஞ்சா நமக்கு தெரியும். ஒரு சாதாரண வீடு அது எப்படி இருக்கு, ஒரு சாநித்தியம் இருக்கிற வீடு எப்படி இருக்கு, ஒரு புதுசா கட்டின கோவில்ங்கிறது எப்படி இருக்கு, ரொம்ப காலமா வழிபாடு நடக்கிற இடம் எப்படி இருக்கு, ஒரு சுவாமிகள் மாதிரி இருக்கிற ஒருத்தர் எப்படி இருக்கார், ஒரு மகானா இருக்கிற ஒருத்தர் எப்படி இருக்கார், இது போய் நின்று உட்காந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லையா? இதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டப்பட வேண்டாம். ஒரு தேசம் பூரா வேத தர்மத்திலேருந்து விலகி கோவில்ங்கிறது ஒரு பேருக்கு ஒரு ரிலிக் மாதிரி இருந்து அதுல வழிபாடுகள் இல்லை, பூஜை இல்லை, நாடு பூரா ராஜாவுக்கும் சமணர்களுக்கும் பயந்து இருந்ததுன்னா அது எப்படி சூன்யமா போயிருக்கும் இல்லையா? இன்னைக்கு மதுரைங்கிறது எப்பேற்பட்ட சிவ ராஜதானின்னு சொல்ற இடத்துல இருக்கு. அம்பாளே பூமியில் அவதாரம் பண்ணி ஆட்சி பண்ணின இடம், பரமேஸ்வரனே அவளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஊர் மாப்பிள்ளையா வந்த இடம், அவரே தன்னைத்தானே பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணின இடம், முருகப்பெருமானே அவளை குழந்தையா பிறந்து உக்கிரபாண்டியனை ஆட்சி பண்ணின இடம், ஏகப்பட்ட ராஜ ரிஷிகளான மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ண இடம். அப்படிப்பட்ட இடம் இப்படி இருளடைஞ்சு போகும்படி ஆயிடுமோ அப்படின்னா அப்படி ஆயிடுத்து. இருள் நீங்கிறதுக்கு சூரிய உதயம் ஆறாப்பல ஞான சம்பந்த மூர்த்திகள் அவளுடைய அஜ்ஞானத்தை நீக்கினார் அப்படிங்கிறது சரித்திரம். அதுதான் மதுரையில நடந்த இந்த பிரசித்த லீலையே பரஞ்சோதி முனிவர் எடுத்துட்டு இருக்கார். வானல்ல முதமதி முடிமேல் மதுரை பெருமான் மண் சுமந்து தேன்னல் அமுதவாச்சகரை கதியில் விடுத்த திறனிது மேல் பால் நல் மணிவாய் கவுனியனை விடுத்து சமண படிற்றொழுகும் கூனல் வழுதி ஜுரம் தனித்து ஆட்கொண்ட கொள்கை கூறுவாம். முதல் படலத்தை சொல்லிட்டு சொல்றதுங்கிறது இவருடைய வழக்கம். அதுல என்ன சொல்றார்? வான் நல் அமுதமதி முடிமேல் அப்படிங்கிறார். பகவான் சந்திரசேகரனா இருக்கார். சந்திரன்ல இருந்து அமிர்தம் வருதுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. சந்திரன் ஏறி போய் ஒரு டம்ளர் குடிச்சுட்டா வர முடியும் நம்மளால. ஆனா
சந்திரனை பார்த்தா மனசு சமனமாறுது, அமைதியா இருக்கு. அது எல்லாருக்கும் பிரமாணம். மகாபிரிவா சொல்றா, மனசுல ரொம்ப சஞ்சலம் இருந்ததுன்னா சந்திர மண்டல மத்தியஸ்தான அதுக்குள்ள அம்பாளை வச்சு தியானம் பண்ணுங்க. மகாலட்சுமிக்குமே சந்திர சகோதரின்னு ஒரு பேர் உண்டு. அந்த வான் அமுதம் தரக்கூடிய சந்திரனை சிரசுல வச்சுட்டு இருக்கிற மதுரை பெருமான் மண் சுமந்த லீலைய சொன்னேன். அப்புறம் தேன் நல் அமுத வாசகருங்கிறார். தேன் மாதிரி தித்திக்கிற திருவாச்சகம் சொன்ன மணிவாச்சகரை அவருடைய இஷ்டப்படி விட்டுடுன்னு ராஜாட்ட சொல்லிட்டார். அவர் கதியில் செல்ல விடுத்துங்கிறார். நிர்பந்தம் பண்ணி நீ போஸ்ட் கொடுத்து உட்காந்து வைக்காது, அவரோட இஷ்டத்துக்கு விட்டுடுனார். அவர் கிளம்பி சிதம்பரம் வந்தார். தீட்சிதாளுக்கும் பௌத்தாளுக்கும் நடந்த வாதத்துல சைவத்துக்கு பெருமை தேடி கொடுத்துட்டு நடராஜோட கலந்துட்டாருங்கிறத நம்ம முதல் பகுதியில பார்த்தோம். அது வரல சொன்னோம். இப்ப அடுத்த பகுதி, மேல் பால் நல் மணிவாய். ஒரு குழந்தை அது வாயில அம்பாளோட பால் மணக்குமா. பால் நல் மணிவாய் கவுனியனை. கவுனியன்னா கவுண்டினிய கோத்திரத்துக்காரன்னு அர்த்தம். ஞானசம்பந்த மூர்த்திக்கு கவுனியர் கோன்னு சொல்லுவா, கவுனியர் திலகம் அப்படின்னு சொல்லுவா. பால் நல் மணிவாய் கவுனியனை விடுத்து சமண படிற்றொழுகும் கூனல் வழுதி சுரம் தனித்து ஆட்கொண்ட கொள்கை கூறுவா. இதுல தமிழ் பிராசம் வானல் தேன்னல் பால்நல் கூனல் அப்படி கொண்டு வர்றாரு. இந்த ஞானசம்பந்த மூர்த்தியுடைய கிருபையினால சமண மதத்தை சார்ந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்டு மென்டலி ஹேண்டிகேப்டுன்னு இருந்தான் அந்த பாண்டியன். அந்த கூன் பாண்டியனுடைய கூரை நிமிர்த்தி ஜுரத்தை தணிச்சு அவனுக்கு ஞான பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கின விஷயத்தை சொல்றேன்னு சொல்றேன். வாஸ்தவத்துல பேர் என்னவா, அரிகேசரி பராங்குச மாரவர்மன்னு பேரான். பெரிய பேரத்தான் இருக்கு. அரினா சத்துருக்கள், அவளுக்கு கேசரின்னா சிங்கம்னு அர்த்தம். அதுக்கு இந்த சிவந்த முடி இருக்கும் இல்லையா, அதுக்கு கேசரம்னு பேரு. கேசரினா சிங்கம்னு அர்த்தம். அதே மாதிரி எதிரிகளுக்கு, எதிரிகள் ஒரு மதையான மாதிரி இருந்தா அவள் அடக்கிற அங்குசம், அதான் பராங்குசம்னு பேர். அது அப்படி பேர் அவனுக்கு. ஆனா கூன் இருந்ததுனால கூன் பாண்டியன்னு பேர் ஆயிடுது. இப்போ அரிமர்தன பாண்டியன் கதை சொல்லிட்டாரு இல்லையா முதல் பகுதியில. அதுக்கப்புறம் சொல்றார், அவனுக்கு ஜெகநாத பாண்டியன் பிள்ளை, அவன் பிள்ளை வீரபாகு, அவன் பிள்ளை விக்ரமபாகு, அவன் பிள்ளை பராக்கிரமபாகு, அவனோட பிள்ளை சுரபிமாறன், அவனோட பிள்ளை குங்கும பாண்டியன், அப்புறம் கற்பூர பாண்டியன், காருண்ய பாண்டியன், புருஷோத்தமன், சத்ரு சாதன பாண்டியன், அப்புறம் இந்த கூன் பாண்டியன்கிற. இது எதுக்கு சொல்றோம்னா, மாணிக்க வாசகருடைய காலம் பின்னாடின்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்றா. திருவிளையாடு புராணம் பூரா பாண்டிய மன்னர்களுடைய வம்ச பரம்பரையில நடந்த சரித்திரங்களா சொல்லிட்டு வர்றதுனால இந்த குரோனாலஜி மெயின்டைன் பண்றாரு அவர். அரிமர்தன பாண்டியன் எத்தனை ராஜாக்கள் கழிச்சு இந்த கூன் பாண்டியன். இந்த கூன் பாண்டியன் காலத்துல தான் ஞானசம்பந்த மூர்த்தி இருந்தார், அப்பர் சுவாமிகள் இருந்தார். அப்ப எத்தனை தலைமுறை முன்னாடி மாணிக்க வாசகர் இருந்திருப்பார். இன்னைக்கு எதை பிரமாணம் எடுத்துக்கிறார்னா, மகாபிரிவாத ரொம்ப வருத்தத்துல சொல்றார். பகவத்பாதாள் சரித்திரத்தை சொல்றத, பிரிட்டிஷ் பீப்புள் நம்ம சரித்திரத்தை ஆட்களை வச்சுண்டு ஒரு பீரியட் நிர்ணயம் பண்ணினா அதைத்தான் நம்ம எடுத்துக்கிறோங்க. ஓரியன்டலிஸ்ட்னு ஒரு வார்த்தை சொன்னார், அது தப்பு. விவேகானந்த சுவாமி கிண்டல் பண்ற, உன் சரித்திரத்தை எவனோ எழுதுவானா, நீ பார்த்துட்டு இருப்பியான்னு கேட்கிறார் இல்லையா. நிச்சயமா தப்பா தான் இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்த படலத்தை சமணர்களை கழுவேற்றிய படலம்னு வரப்போறது. பெரிய புராணத்துல வந்த சரித்திரம் தான். சமணர்கள்லாம் வாதத்துல தோத்து போய் கழுவில் ஏற்றப்பட்டான்னு இருக்கு. அத இப்ப இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, அது வெறும் கட்டுக்கதைன்னு சொல்றா. அதுக்கு என்ன பிரமாணம் சொல்றா, பெரிய புராணத்தை சொல்லியிருக்கு, திருவிளையாடு புராணத்தை சொல்லியிருக்கு, சமண புஸ்தகங்கள்ல இல்லைங்கிற. அதுல எப்படி இருக்கும்?
நாங்க ஞானசம்பந்தத்தை தோத்து போயிட்டு 8000 பேர் எங்க ஆட்கள் கழுவேறினான்னு அவன் எங்கேயாவது எழுதி வைப்பானோ? அது ஒரு பிரமாணம் ஆகுமோ? அப்ப எவனுக்கு நம்ம வேத தர்மத்தை மரியாதை இல்லையோ அவன் சொல்றது ஒரு ஆத்தென்டிசிட்டின்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? திருவிளையாடு புராணம் ஒரு ஆத்தென்டிக்கான உள்ள புராணம், சைவத்துல பாராயணத்துல இருக்கக்கூடிய புராணம். அதுல அவர் அந்த மன்னர்கள் வம்ச பரம்பரையே சொல்லிட்டு வர்றார். நிறைய பேர் இன்னைக்கும் ஆர்கியூ பண்றவா இருக்கா. மாணிக்க வாசகர் முன்னாடி இருந்தவர் தாங்கிறதுக்கு எழுதப்பட்ட புஸ்தகங்களும் உண்டு. அப்புறமா அப்படின்னு இதுல பார்த்தேன்னா நீங்க சாதாரணமா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 9th centuryன்னு போடுவார் மாணிக்க வாசகர். பகவத் பாதாளுக்கு 7th centuryன்னு போடுறார். அவர் ஆக்சுவலி பிஃபோர் கிரைஸ்ட். அது ஹிஸ்டாரிக்கலா அந்த வார்த்தை சொல்ல வேண்டியிருக்க தவிர கிரைஸ்டோட பீரியடுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவர் அவளோட மகான், அவளோட குரு. அதை வச்சா நிர்ணயிக்க முடியுமா? இல்லையா? அபத்தம். ஆக்சுவலா எப்படி சொல்லலாம்? சரியா சொல்லப்போனா ஆச்சாரியாளுக்கு முன்னாடி ஆச்சாரியாளுக்கு பின்னாடின்னு வேணா சொல்லலாம். அவரோட காலம் ரொம்ப முன்னாடி. அதுக்கு பெரியவா நிறைய பிரமாணங்களே கொடுத்துருக்க. தெய்வத்தின் குரல்ல எதிர்க்க சொல்றவா என்னென்ன சொல்லுவாங்கிறதையும் சொல்லி அதுக்கு என்னென்ன பதிலுங்கிறதையும் சொல்லியிருக்க. அப்படி இந்த மன்னர்கள் பரம்பரையிலும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? மாணிக்க வாசகர் முதல்ல, அதுக்கப்புறம் அந்த வரிசைப்படி காலத்தினால அவருக்கு அப்புறம் அப்பர் பெருமான். ஆனா அப்பர் பெருமானுக்கே சம்பந்தமூர்த்திகள்ட்ட பக்தி இருந்ததுனால மாணிக்க வாசகர் அப்புறம் சம்பந்தமூர்த்தி, அப்புறம் அப்பர் பெருமான், அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமி கடைசி. அது எல்லாரும் ஒத்துக்கிறான். அப்புறம் சம்பந்தரும் ஒரே டயத்துல இருந்தவா, அதுவும் எல்லாரும் ஒத்துக்கிறான். மாணிக்க வாசகர் விஷயத்துல தான் டிபேட் இருக்கு. அந்த டிபேட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன சொல்றா? இவா காலத்துக்கு முன்னாடி அவர் இருந்திருந்தா அவரை இவா பாடி இருக்கணுமே, ஏன் பாடல? ஞான சம்பந்த மூர்த்திகளை பத்தி அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கார், அப்பர் சுவாமிகளை பத்தி சம்பந்த மூர்த்திகள் சொல்லியிருக்கார். இவா 2 பேரை பத்தி அப்புறமா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியிருக்கார். ஏன் மாணிக்க வாசகரை சொல்லல? அந்த தில்லைவாடு அந்தநாதம் அடியாருக்கும் அடியன்ல மாணிக்க வாசகர் பேர் இல்லையே, எப்படி ஆர்கியூ பண்றவா இருக்கா. அதுக்கு சப்போர்ட்டிவா சொல்றவா என்ன சொல்றா? பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லிருக்கா, அது மாணிக்க வாசகருக்கு தான் அப்படி சொல்றவா இருக்கா. இன்னொரு ஒரு புலவருத்தர் சொல்றார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏன் சொல்லலேன்னு கேட்டா அவர் அடியார்களை பத்தி தான் சொல்லியிருக்கார். மாணிக்க வாசகர் அடியார் இல்லை, அவர் சிவம். அவர் சிவமே ஆயிட்டார் அவர். அதனால அவரை பத்தி சொல்ல முடியாது. சிவ பக்தால பத்தி தான் சொல்லியிருக்கு, சிவத்தை பத்தி அதுல சொல்லல. அப்படி ஒரு பக்தர் சொல்றார். சுவாரஸ்யமான ஒரு பதில் இது. இந்த ராஜா கூன் பாண்டியன்கிறவன் தன்னுடைய பராக்கிரமத்தினால பெரிய வீரன். அவன் மதுரையை ரொம்ப அழகா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பராக்கிரமத்தினால சேரனையும் சோழனையும் ஜெயிச்சு விட்டான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஜெயிச்சுட்டான்னா அவனோட ஆட்சி இங்க வராம நாங்களே கண்டினியூ பண்றோம், உனக்கு பதிலுக்கு ஏதாவது கொடுத்துடுறோங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அப்படி சேரன் என்ன பண்ணினா ஏராளமான பொற்குவியல், நவரத்னங்கள். சேர நாட்டுல யானை நிறைய உண்டு இல்லையா, அதனால நிறைய யானை படையெல்லாம் கொடுத்து சமரசம் பண்ணினான். நானே எங்க ஊர்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அப்பப்ப ஏதாவது கொடுத்துடுறேன் அப்படின்னு விட்டான். சரி போ அப்படின்னு விட்டுட்டான். சோழன் என்ன பண்ணானா, இது மாதிரி இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு செலவழியறத கொடுத்து என்ன பண்றது, பணம் செலவழிஞ்சவனும் திருப்பி நம்மகிட்ட முகுந்திய காட்டுவான். அதனால அழகான பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை அவனை கல்யாணம் பண்ணி தரேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானா. பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி வந்த மனைவிக்கு தலைவின்னு தமிழ்ல சொல்றது உண்டு. இந்த தலைவி வந்தா தலை விதியே மாத்திட்டான். அவதான் மங்கையர்க்கரசி. சோழ நாட்டில இருந்து வந்தவள் பரம சிவபக்த. மதுரையோட தலையெழுத்து மாறினத்துக்கும் பாண்டியன் தலையெழுத்து மாறினத்துக்கும் அவ காரணம். அது மட்டும் இல்ல, 63 நாயன்மார்கள்ல ஒத்தி ஆயிட்டாங்க. ஞானசம்பந்த மூர்த்திகள் அவரோட பெருமையை சொல்றார். சுந்தரமூர்த்தி சுவாமி அவளை பத்தி பாடியிருக்காருன்னுட்டா, வெறும் வேலைக்கு விதவிதமா உடுத்தின்னு நகை போட்டுன்னு அலங்காரம் பண்ணிக்கிற ராணியா அவளுக்கு இருந்திருந்தா அவளை அப்படி பாடியிருக்க முடியாது. அப்பேற்பட்ட சிவபக்தி அவளுக்கு இருந்திருக்கு. பதிவிரத்தியாவும் இருந்திருக்கா. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நிறைய சீர்சனத்தி எல்லாம் கொடுப்பா. அதோட என்ன பண்ணினா, அந்த காலத்து வழக்கமா அது ஏகநாத் மகாராஜ் சரித்திரத்தை கூட அது வருது. பிறந்தாத்துலேருந்து புக்காத்துக்கு அனுப்பும் போது
வசதிக்கு ஏற்றாப்புல நிறைய சீரெல்லாம் கொடுத்துட்டு கூட மாட ஒத்தாசை பண்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புவாளாம். அதான் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, பழகாத இடத்துக்கு இந்த பொண்ணு போய் தடுமாறப்படாது. நம்ம ஆத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்கான்னா ஏதோ ஒரு தயக்கம் இருந்தா அவட்ட சொல்லிப்பா. அடுத்தது என்ன, பொண்ணு நன்னா இருக்காளா இல்லையான்னு இன்ஃபர்மேஷன் வரும். அப்படி அனுப்புவாளாம். அப்படி நல்லா படிச்சு நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சு நல்ல சிவபக்தி இருந்து நல்ல நேர்மையான உத்தமமான ஒருத்தரை கூட அனுப்பிச்சார். அவருடைய புத்திசாலித்தனமும் அவருடைய பழகிற விதமும் பார்த்து ராஜா அசந்து போய் அவர் முதலமைச்சரா மாத்திட்டானா. அவர் தான் குலச்சிறையார். அவரும் நாயன்மார்கள் ஒருத்தரார் பின்னாடி. இவா ரெண்டு பேரும் அப்பேற்பட்ட சிவபக்தாள். ஆனா சிவபக்தியை பகிரங்கமா காட்டிக்க முடியாதான். ராஜா சமண சமயத்துல இருக்கிறவன். அதனால பொண்ணு அழகா இருக்கா, சோழன் கொடுக்குறான், நிறைய செல்வத்தோட வருது, பண்ணினுட்டான். மந்திரி புத்திசாலியா இருக்கார், பண்ணினுட்டான். அவனுக்கு பிடிக்கலங்கிறதுனால இப்படியே எழுதுறார் பரஞ்சோதி முனிவர். விபூதி இட்டுக்காம இருக்க முடியாது. விபூதியை எடுத்து சுவாமியை நினைச்சுண்டு நெஞ்சில வச்சுப்பாளாம். விபூதி இட்டுக்கிறத பார்த்தா கோபம் வந்துருமா. பெரிய புராணத்துல வரும், விபூதி இட்டுவாளை பார்த்தா அச்சுச்சோ பார்த்துட்டேனே கண்ணு கட்டு போயிடுதேன்னு சமணர்கள் கத்துவாளாம். கண்டு முட்டு கண்டு முட்டு கண்டு முட்டுமாளாம். அதை யாராவது கேட்டுவிட்டா சமணர்கள், விபூதி இட்டுண்டவனை பார்த்தே நீ சொன்னியே காது கட்டு போயிடுதே, கேட்டு முட்டு கேட்டு முட்டு கேட்டு முட்டுமாளாம். இப்படியே வருது. இதுல அவ்வளவு துவேஷம் அவளுக்கு நம்ம தர்மத்து மேல. அது தெரிஞ்சு சரி அவனை வருத்தப்படுத்த வேண்டான்னு பக்திய ரகசியமா வச்சுருக்கா. ஆனா மூர்த்தி நாயனார் சரித்திரத்துல வர்ற ராஜா மாதிரி கோவில் இழுத்து மூடல. வழிபாடுகள்லாம் பெருசா கிடையாது. ஒரு மானுமெண்ட் மாதிரி மெயின்டைன் ஆகுது. ராணியும் மந்திரியும் தினம் ஒரு தடவை போய் சாமி பார்த்துட்டு வந்துருவா. ராஜாவுக்கு தெரியும், பாவம் எனக்காக இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாளே, நானும் ரொம்ப கண்டுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் இருந்துட்டு இருக்கான். அதை சொல்லும் போது சொல்றார் பரஞ்சோதி முனிவர், உடம்பு கூனா எடுத்து அறிவும் கூனா எடுத்து, அறிவு கூனா எடுத்து அவனுக்கு. அதனால வேத நெறி துறந்தான்னு சொல்ற. இன்னைக்கு சமணர்களும் பௌத்தர்களும் அந்நிய மதத்துக்காராலும் நாஸ்திகாலுமா நம்ம புத்தியை கெடுக்கணும். நம்மளே கெட்டு போயிட்டோங்கிறத நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? வேத அத்தியனம் பண்றது மகா புண்ணியம். பண்ணாட்டா கூட அது மேல ஒரு மரியாதை வேணும், பகுமான புத்தி வேணும். அத்தியனம் பண்ணினவா மேல ஒரு பக்தி ஸ்ரத்தை வேணும். அப்ப கூட நம்ம பாபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு இல்லையா? அப்படி இல்லையே. வைதிக தர்மத்தை பரிகாசம் பண்றது, நெத்தி கட்டுக்கிறவாட பரிகாசம் பண்றது, பூஜை புனஸ்காரம் இருக்கிறவாட கிண்டல் பண்றது அப்படின்னுட்டா இன்னொருத்தனா நம்மளை அழிக்கணும், கெடுதல் பண்ணணும், நம்மளே நமக்கு பிடி வச்சுட்டதே ஆயிடுறது இல்லையா? மதுரால சமண இருள் சூழ்ந்து சைவ நெறி இழந்திருந்ததுன்னு சொல்ற. எப்படி இருக்கான், மகாலட்சுமி வாசம் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்துல ஜேஷ்டா தேவி வந்த மாதிரி இருக்கு. தபோவனத்துல ஒரு தரம் ஒருத்தர் வந்திருந்தார். சுவாமி காத்தால பூஜை எல்லாம் முடிஞ்சு உள்ள போயிட்டார். இவர் வந்தார். அந்த ஹால்ல யாரும் இல்லை. வந்த களைப்போ என்னமோ, இப்ப மாதிரி ரூம் எல்லாம் கிடையாது. அப்போ அங்கேயே ஒரு ஓரமா சுருண்டு படுத்துன்னு விட்டார். சுவாமி வந்துட்டார். அவர் வந்தது இவருக்கு தெரியாது. யாரும் எழுப்ப சுவாமி வந்துட்டார். ஏந்துட்டு சட்டுன்னு ஏந்துட்டு இப்படி கண்ணெல்லாம் கலங்கி போய் இப்படி பாக்குற. சாமி சிரிச்சுண்ட, என்ன ஜேட்டா தேவி உபாசனையா அப்படின்னு கேட்டாரா. அவருக்கு புரியல. ஜேஷ்டா தேவினா மூத்தவள்னு அர்த்தம். அது வேற மாதிரி சொல்லுவா நம்ம ஊர்ல எல்லாம். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத அப்படி சொல்றது. ஒரு கதை சொல்றேன் அப்படிங்கிறார் சுவாமி. ஒருத்தன் பார்த்தானா, மகாலட்சுமி உபாசனை பண்ணி அவளோட அனுகிரகம் எல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு எத்தனை காலம் ஆகுமோ, எவ்வளவு ஜபம் பண்ணணுமோ, எவ்வளவு ஆவர்த்தி பண்ணணுமோ. ஆனா அவளோட அனுகிரகம் தான் வேணும். அதுக்கு வழி இல்லையே, என்ன பண்றது? ஜேஷ்டா தேவி உபாசனை பண்ணினான். அவ ஆச்சரியப்பட்டானா, என்ன ஒரு பேர் கூப்பிட மாட்டானே,
உலகம் தோணினு என்னையும் ஒருத்த உபாசனை பண்றானே அப்படி சந்தோஷப்பட்டு பயங்கரமான ரூபத்தோட கர்ண கடூரமான குரலோட நேர வந்துட்டாளா. பக்தா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுருவா போல இருக்கு. அவன் நிதானப்படுத்திட்டு, நான் என்ன கேட்டாலும் தருவியான்னா, என்னை யாரும் கேட்கவே மாட்டாளே, நீ என்ன கேட்டாலும் தரேன், எனக்கோ என் வம்ச பரம்பரைக்கோ உன் பார்வையே படப்படாதுன்னு கேட்டான். சுவாமி ஹாஸ்யமா சொல்லுவார். சரி அப்படியே நான் கிளம்பி போயிடுறேன், என் தங்க வருவான்னு சொன்னாலாம். அது மாதிரி ஜேஷ்டாதேவி குடி வந்த இடமா போயிடுதான் மதுரை. இந்த சமணர்களுடைய வலையில விழுந்த ராஜாவை எப்படி காப்பாத்துறது? அவருக்கு நல்ல புத்தி சொல்லுவார் யார்? சைவ நெறி தழைக்கிறதுக்கு என்ன கதின்னு புரியல. இவா 2 பேரே ரகசியமா விபூதி விட்டுக்கிறவா. உள்ள ஒருத்தருக்கு நெத்திலையும் ஒண்ணு இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கணும் இல்லையா நினைவில்லை, கண்ணால பார்த்த காட்சி தான். ஒருத்தர் தன்னோட சொந்த ஃபோம் வச்சிருக்கார், அதுக்கு ஆபீஸுக்கு போறார். அன்னைக்கு வாத்துக்கு போயிருந்தேன், காத்தால ஏந்து அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு சிவ பூஜை எல்லாம் பண்ணிட்டு பஞ்சவச்சத்தெல்லாம் மாத்திட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு கிளம்புறார். கிளம்புறத நன்னா நெத்திய அழிச்சுட்டு கிளம்புற. அவரோட சொந்த ஆபீஸ், அவர் தான் பாஸ். அவர் யாரு ஏன் விபூதி விட்டு வந்தேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. என்ன ஒரு தயக்கம், என்ன இப்படி விபூதி விட்டு இருக்கான்னு யாரா நம்மளை மட்டமா நினைச்சுட்டா என்ன பண்றதுன்னு. எவ்வளவு ஒரு தப்பு இல்லையா? எப்படி எல்லாம் ஆயிடுச்சு நம்ம மதம், நம்ம ரிலிஜன் எப்படி ஆயிடுச்சு. தன்னுடைய இடத்த வேலை பார்க்கறதுக்கே நெத்திக்கிட்டுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் இல்லைன்னுட்டா. நாங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் சொன்னார், பட்டையா விபூதி விட்டுன்னு வந்திருக்கேன், மார்க்கு குறைச்சிருவேன். நாங்க இட்டுன்னு தான் போவோம். நீ குறைக்கிற 2 மார்க் 3 மார்க்குனால நாங்க ஃபெயில் ஆகிறவா இல்லை ஐயா, இப்படித்தான் வருவோம். பிள்ளையார் சீட்டு போட்டா மார்க் கழிக்கிறவாள்லாம் உண்டு நாங்க படிக்கிற காலத்துல. இந்த கொடுமைகள்லாம் மாறதுக்கு தான் நிறைய சங்கரா ஸ்கூல்ஸ் எல்லாம் பெரியவா ஏற்படுத்தினார். படிப்பு சொல்லி தரட்டும், படிப்போட நம்ம பாரதிய கலாச்சாரம் நம்ம தர்மத்தை சொல்லித்தரணும். அதை விட்டுட்டு வெறும் சோத்து பாட்டுக்கான படிப்பு, அத்தியாத்மிக விஷயங்கள் ஆன்மீகத்தை எடுத்துட்ட படிப்புன்னுட்டா அது வந்து பேப்பர் புஷ்பம் தான். அது காகிதப்பூ, அதுல ஃப்ராக்ரன்ஸ் மனம் கிடையாது. இவாளுக்கு அந்த தாபம் இருந்து எப்போ போனாலும் கோவிலுக்கு 2 பேரும் சேர்ந்து போவா. மந்திரியும் ராணியும் சேர்ந்து போவா. மந்திரி ரொம்ப பவ்யமா இருப்பார், ஏன்னா அவ பிறந்தாத்துல இருந்து அவர் தெரியும், ராணியை தெரியும். கோவிலுக்கு வந்துட்டு சுவாமியை வேண்டிக்கிறா, இந்த சமண இருள் நீக்கி சிவஜோதிய இந்த ஊருக்கு கொண்டு வரக்கூடியவா யாருன்னு தெரியலையே, சுவாமி அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறாளாம். வேதுற்ற முனிவர் கண்டு பெருமறை விளக்கம் செய்த வேதத்தின் பொருளே, இந்த வம்சமன் வலையில் பட்டு போதத்தை இழந்த வேந்தன் புந்தியை மீட்டு இப்போது உன் பாதத்தில் அடிமை கொள்வாய் என்று அடி பணிந்தார். வேதத்தோடைய அர்த்தம் தெரியாத, வேத அத்தியனம் பண்ணியும் அர்த்தம் தெரியாம தவிச்ச ரிஷிகளுக்கு லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு வேதத்துக்கு பொருள் சொன்ன சொக்கநாதா, இந்த லீலையில நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். இந்த சமணர்களோட வலையில மாட்டிண்டு போதத்தை, ஞானத்தை, அறிவை இழந்துட்டார் ராஜா. அவருக்கு புத்தி வர மாதிரி பண்ணி உன் பாதத்தில் அடிமை கொள்வார், உன்னுடைய சரணாரவிந்தமே கத்தின்னு இருக்கிறாப்புல நீ அவரை ஆக்குன்னு பிரார்த்தனை. இது ஒரு அழகான ஒரு மெசேஜ் தெரியுமா? புரந்தரதாசர் சரித்திரத்தையும் அவரோட மனைவி பணமே கத்தின்னு இருக்கார், அவருக்கு பக்தி வரணுமேன்னு வேண்டினாராம். என் பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் ஸ்ரத்தை இல்லை, பக்தி இல்லை, என் மனைவிக்கு ஸ்ரத்தை இல்லை, வீட்டுக்காரருக்கு பக்தி இல்லை, இப்படி சொல்றவாடெல்லாம் பார்க்கிறோம். அதை சுவாமிகிட்டனா போய் வேண்டிக்கணும். அட்வைஸ் பண்ணி திருத்துற மாதிரி இன்னைக்கு யாருமே இல்லை. யாருக்கும் யாரும் சொல்ல முடியாது, யாரும் கேட்க மாட்டா.
என் பிள்ளைக்கு பக்தி வரணும், என் பொண்ணுக்கு பக்தி வரணும், என் மனைவிக்கு பக்தி வரணும், வீட்டுக்காரருக்கு பக்தி வரணும், சத்சங்கத்தில் ஈடுபாடு வரணும், பகவானே அனுகிரகம் பண்ணுன்னு இடையராது பிரார்த்தனை பண்ணினா பகவத் கிருபையால அது நடக்கும். சாதாரண வரம் இல்ல, ரொம்ப பெரிய வரம். பாண்டவன் சொல்றாராம், நீ இந்திர பதவி உட்பட எது கேட்டாலும் அடுத்த க்ஷணம் கொடுத்துருவேன், பக்தியை கேட்கறியா கொஞ்சம் யோஜனை பண்ணி தரேன். அது ரொம்ப பெரிய வரம், அவ்வளவு சட்டு நல்லா கழுத்து போட்டுற முடியாது அப்படிங்கிறாராம். அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும். யாரு? குருவோட ரெக்கமெண்டேஷன் வேணும். குருநாதர் சொல்லணுமா, யாரு குரு சேவை பண்ணானோ, அடியார்களுக்கு சேவை பண்ணானோ அவனுக்கு தான் பக்தி கிடைக்கும். அந்த பக்தி வந்துட்டா வாழ்க்கைக்கே ஒரு மலர்ச்சி உண்டாயிடும். சாதாரண விஷயம் இல்லை. இந்த லௌகீக வாழ்க்கையிலேயே ஆனந்தமா சுகமா துன்பங்கள் வந்தாலும் அதை நம்மளை பாதிக்காதபடி வாழ முடியுமானால் அது ஒரே வழி பக்தி தான். அந்த பக்தி வரணும்னு வேண்டிக்கிறாங்கிறது நமக்கு ஒரு மெசேஜ். நம்ம அப்படி பண்ணணும். மற்றவாளுக்காக வேண்டிக்கணுமான நமக்காகவே வேண்டிக்கலாம். நமக்கே ஷார்டேஜ் தானே, இல்லைங்கிறது சொல்லாம கௌரவமா சொல்றேன் நான். பகவானே பக்தியை கொடு, நம்ம கேட்கறது இல்ல. பாண்டவனை நேர பார்த்துட்டு துக்காராம் மகாராஜ் கேட்கிறார், ஜெய் மாஜா பிரேம 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 சர்வ கால सदा माझा डोळा जडो तुझे मूर्ती रकुमाईच्या पती सोयरिया गोड तुझे रूप गोड तुझे नाव जय माझा प्रेम सर्व काळ विठो माऊली हाची वर देई संचरोनी राही हृदयी माझे तुका म्हणे काही न मागो आणिक तुझे पायी सुख सर्व आहे गोड तुझे रूप गोड तुझे नाव. மகான்கள் சொல்றா, உன்னுடைய ரூபம் அழகுங்கிறா, உன் நாமம் அழகுங்கிறா, அதுல எனக்கு ஈடுபாடு வர்றதுக்கு நீ அனுகிரகம் பண்ணப்பா. என் மனசு ஈடுபடணுமே. தெய்வம் ஆசா பிரேம, எனக்கு பிரேமைய பிச்சை போடு. பக்தி பிக்ஷை ஈயண்டிங்கிற தியாகராஜ சுவாமி. ஆமா, பக்திய பிச்சை போடுப்பா. நமக்கெல்லாம் பக்தி வந்துருத்து நம்ம நினைச்சுன்னா இவ்வளவு பெரிய தப்பு அது பெசக இல்லையா? அந்த உன்னதமான பக்தியை குடுன்னு கேட்கிறா. இவ பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த நேரத்துல சிதம்பரத்துல இருந்து ஒரு அந்தணர் ஒருத்தர் வந்திருக்கார் கோவிலுக்கு. கோவில்ல இருக்கிற சுவாமிக்கு ஆகமப்படி வைதிக தர்மப்படி பூஜை பண்ணினா சாநித்தியம் உண்டாகும், அனுகிரகம் கிடைக்கும் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனா மகான்கள் என்ன சொல்றா, அந்த சக்தி போயிடாதுங்கிறா. வெளிப்படாமல் இருக்குமே தவிர மறைஞ்சு போயிடாது. ஒரு காலகட்டம் வரல மறைஞ்சு இருந்து அப்புறம் வெளிப்படும். எப்படின்னா, ஒரு நல்ல ஜொலிக்கிற வைரத்தை மண்ணுல போட்டு மூடிட்டா நமக்கு அப்ப தெரியாது ஜொலிப்பு. ஆனா அதை விட்டு ஜொலிப்பு போகாது. என்னைக்கு எடுக்கிறோமோ அன்னைக்கு ஷைன் ஆகும் இல்லையோ, அது மாதிரி அந்த சக்தி உள்ளுக்குள்ள டார்மெண்டா இருக்கும். பக்தாள் வரும்போது வெளிப்படும். அதனால இப்போ இந்த கோவில்கள்லாம் மெயின்டைன் பண்ற தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லுங்க, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கோயிலெல்லாம் பார்த்தா பூஜை எல்லாம் கிடையாது. ஆனா சுவாமி சாநித்தியம் இருக்கும். ஒரு தகுந்த பக்தன் வந்தா அந்த அனுகிரகத்தை சுவாமி காட்டுவார். அப்படி யாரோ ஒரு பக்தர் வந்திருக்காரு, பாவம் ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறவர், மதுரையில ஒன்றும் பக்தி எல்லாம் இல்லை அப்படி கேள்விப்பட்டார். அவர் நல்ல சிவபக்தர். ஆனா ஏதோ அந்த ராஜாவுக்கு முழுக்க புத்தி கேட்டு போகாதனால திருப்பூர சமணர்கள் நடமாட்டம் தான், எங்க பார்த்தாலும் கண்டு முட்டு கேட்டு முட்டுதான், அஸ்தி நாஸ்தின்னு சொல்லிட்டு போற கூட்டம் தான். இருந்தாலும் கோவிலை இழுத்து மூடாம வச்சிருக்கான். கோயிலுக்கு வந்தார், சுவாமி தரிசனம் பண்ணினார். இவா ரெண்டு பேரும் சொக்கநாதரை வேண்டின்னு இப்படி திரும்பி பார்க்கிறா. இப்படி ஒரு ஆள் நம்ம ஊர்ல இல்லையேப்பா. டெஃபினட்டா வடிவூர் ஆள் தான். ஏன்னா நித்திர விபூதி இருக்கேன், அது ஒரு அடையாளமாச்சே. அதனால கூப்பிட்டு, நீர் யாரு, எங்கேருந்து வருகிறீ, என்ன விஷயம், உமா பக்கத்துல என்ன விசேஷம்,
நான் சிதம்பரத்திலேருந்து வரேன். எங்க ஊர் பக்கத்துல ஒரு அற்புதமான விசேஷம். அதை அனுபவிச்சுட்டு அந்த அனுகிரகத்தினால எல்லா கோவிலும் தரிசனம் பண்ணிட்டு வரேன். என்னப்பா அப்படி? ஒரு 3 வயசு பிள்ளை பால் குடிச்சுதான். எல்லா வீட்லயும் தான் பிள்ளை பால் குடிக்கும்பா. இதெல்லாம் ஒரு கதையா வந்து சொல்றியே. அப்படி இல்ல, கரைச்சி வச்ச பாட்டில் பால் குடிக்கல. இது 3 வயசு குழந்தை அழுதுது. அம்மா பால் கொடுத்தான்னா வீட்டு அம்மா இல்ல, உலகத்துக்கே அம்மா ஜெகன் மாதா பால் கொடுத்தா. அந்த குழந்தைக்கு வேத சாஸ்திர ஞானம் உண்டாகி வேதம் படிக்க முடியாதவளுக்கு அந்த சாரத்தை தமிழ்ல கொடுக்கிறது அந்த குழந்தை. ஏழிசை மறை வல்லாளர் சிவபாதகதையர் என்ன காழியில் ஒருவர் உள்ளார். சிவபாதகதையர் பரம வைதிகர், கவுண்டினிய கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். பெரிய புராணத்தை படிச்சிருக்கோம். இவர் ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசா சொல்றார். ஏழிசை மறை வல்லாளருங்கிறார். அதனால நல்ல சங்கீத ஞானம் உள்ளவரா சிவபாதகதையர். அது இவர் சொல்ற இன்ஃபர்மேஷன். ஞானசம்பந்த மூர்த்திகள் அப்படி பாடினாருங்கிறதுல அப்பாவோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா? சிவபாத ஹிருதயர் என்ன காழியில் சீர்காழியில் ஒருவர் உள்ளார். அவர் பகவானை வேண்டின்றாரா. என்ன, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லப்பா, எனக்கு ஒரு பிள்ளையோ பொண்ணோ பிறக்கணும்னு வேண்டிக்கலையா. இந்த சமண இருள் நீக்கிற மாதிரி ஒரு குழந்தை எனக்கு பிறக்கணும்னு வேண்டின்றாராம். காரமன் கங்குல் சீப்ப ஆழியில் இரவி என்ன ஒரு மகவு அழித்தி என்ன. காலங்காத்தால அப்படி சமுத்திரத்திலேருந்து வர மாதிரி அப்படி சூரியன் அப்படி உதிக்கிறாரு. அது மாதிரி சிவசாகரத்திலேருந்து ஒரு சூரியன் வரணும். ஆழியில் இரவி என்ன, சமுத்திரத்திலேருந்து ரவி வராப்பல ஒரு மகவு அழித்தி என்ன. ஊழியில் ஒருவன் தாளை உள்கி நோற்று ஒழுகி நின்றார். விரதம் இருந்து பூஜை பண்ணி உருகி உருகி ஒரு சிவபக்தி உள்ள ஒரு குழந்தை எனக்கு வேணும்னு சுவாமி வேண்டின்றாராம். சாமி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். இப்படி ஒரு பையன் கேட்க மாட்டேங்கிறானே, அவன் சொத்தெல்லாம் பறி போயிடும், பதவி போயிடும், குழந்தை வேணும்னு கேட்கிறான். என்னை வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவான்னு யாரும் சொல்லப்படாது, அதுக்காக குழந்தை வேணும்னு கேட்கிறவா உண்டு. புத்துன்னு ஒரு நரகம் இருக்கு. அந்த நரகத்துல விழாமல் காப்பாத்துறதுனால தாயத்தேன காப்பாத்துறது, புத்துல இருந்து காப்பாத்துறதுனால புத்திர அப்படின்னு பேராச்சு, புத்திரின்னு பேராச்சு. ஆனா உண்மையிலே என்ன தெரியுமா, ஒரு புத்திரன்னு பிறந்தான்னா எத்தனை புத்திரால் கர்மா பண்றான், பண்ணினா தானே காப்பாற்ற முடியும். அதனால வாஸ்தவம் என்னன்னு கேட்டா, பிராக்டிக்கலா பார்த்தோம்னா குழந்தையோட வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு நிறைய சம்பாதிச்சு செலவு பண்ணினா அம்மா அப்பா எல்லாத்தையும் செலவழிச்சாச்சு. நாளைக்கு இந்த குழந்தைகள் தான் நம்ம காப்பாற்றணும்னு நினைச்சா தட் இஸ் நாட் பிராக்டிக்கல். அதனால இப்ப என்ன பண்றா, அவளுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு விடுறா. அவ பதிலுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கறது இல்ல, தனக்குத்தானே ஏதோ வழி பண்ணிக்கிறா இல்லையா சில வீடுகள்ல. அது மாதிரி நம்ம புண்ணியத்தை, கர்மாவை, குரு கிருப்பைய, சத்சங்கத்தை சேர்த்து வச்சுட்டோம்னா இவன் கர்மா பண்ணாட்டா கூட நம்ம டிராப் ஆக மாட்டோம். அவ்வளவுதான் விஷயம். அதே லாஜிக் எடுத்து இங்க போட வேண்டிதான். பிராணன் போகிற திருவாயில பகவத் சிந்தனை வந்து வாக்குல நாமா வந்துருச்சுன்னா அவளுக்கு சத்கதின்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, அது நம்ம என்ஷூர் பண்ணிக்கணுமா இல்லையா? அதை பண்ணிக்க முடிஞ்சுடுத்துன்னா அவன் கர்மா பண்ணா அவனுக்கு அவன் சந்ததிக்கு நல்லது, பண்ணாத போனா அவனுக்கு கெடுதல், போனவாளுக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்படி பண்ணிக்க முடியும். அது எப்படி வரும்னா, சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்றார், ஜென்மா பூரா சொல்லிட்டு இருந்தேன்னா கடைசியில வரும். அன்னைக்கு வரணுமா வராது, வாய் உளறிடும் குழறிடும், நாமா வராது. வராக புராணத்தை பெருமாள் சொல்றதாக சொல்லுவா, நீ பிரஜையோட என்ன நினைச்சுன்னு நாமாவை சொன்னேன்னா பிரஜை போய் நாமா சொல்ல முடியாத அன்னைக்கு நான் உன்னை நினைச்சுக்கிறேங்கிறான் பகவான். அதனால அந்த இப்ப இருக்கிற நினைவுல இப்ப இருக்கிற வாக்குல நாமா சொல்லணுங்கிறது கடமை. அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டே இருக்கணும் ஓயாதபடிக்கு. அது பண்ணிட்டு இருந்தோம்னா கர்மா பண்றா பண்ணல, நம்ம பண்ண கர்மா நம்மளை காப்பாத்திடும். அப்படி குழந்தை வேணும்னு ஆசைப்படுறதா சாதாரணமா உண்டு. இவர் வந்து சமண இருள் நீங்கி உலகத்துல சைவ ஒளி உண்டாகி அத்தனை ஜனங்களும் சிவபக்தியால க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு குழந்தைய கொடுன்னு கேட்கிறாராம். சுவாமி சந்தோஷப்பட்டார்.
ஆய மாதவர் பால் ஈசன் அருளினால் உலகம் உய்ய சேயிளங்கதிர் போல் வந்தான் செல்வனுக்கு 2 ஆண்டு எல்லை போய பின் 3ஆம் ஆண்டில் பொறுகடல் மிதந்த தோணி நாயகன் பிராட்டியோடும் விடையின் மேல் நடந்து. பரமேஸ்வரன் கிருபையால உலகம் உய்யும்படியாக ஒரு குழந்தை பிறந்தது. சேயிளங்கதிர் போல் வந்தான்ங்கிற ஒரு காலங்காத்தால உத்யத் பானு சகஸ்ர கோடி சதுரசாம்னு இந்த காத்தால சூரியன் சக்கச்சவேன்னு கண்ணை இரிட்டேட் பண்ணாம அழகா இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஜம்முன்னு இருக்கான் அந்த தேஜஸ் அந்த குழந்தைக்கு. அப்படி பரமேஸ்வர கிருபையால அருணகிரிநாதர் முருகனே தான் வந்தாங்கிற. சேய்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல முருகனை குறிக்கிற வார்த்தை. அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகி 3ஆவது ஆண்டு வரும் பொழுது பிரளய காலத்திலையும் எல்லா ஊரும் மிதக்கறதையும் அழிஞ்சு போகிறதையும் அழியாது இருக்கக்கூடிய தோணியாக இந்த அலையை காப்பாத்துறதுனால சீர்காழிக்கு தோணிபுரம்னு ஒரு பேர் உண்டு. சுவாமிக்கு தோணியப்பர்னு ஒரு பேர் உண்டு. அந்த தோணிபுரத்து நாயகன் பிராட்டியோடு ரிஷப வாகனரா வரார். சரித்திரத்தை இவர் சுருக்கிதான் சொல்றார். ஏன்னா பெரிய புராணத்தை விஸ்தாரமா நம்ம பார்த்துட்டோம். சிவபாத ஹிருதயர் உள்ள அகமர்ஷண சூக்தம் சொல்லி ஜபம் பண்ணி குளத்துல குளிச்சுட்டு இருக்கிறத தினம் வராத குழந்தை எனக்கு வருவேன்னு அடம்பிடிச்சு எனக்கும் வேலை ஆகணும் குழந்தைய கூட்டின்னு போங்கன்னு பகவதி அம்மா சொல்லி கூட்டின்னு வந்து குளத்துல உட்காத்தி வச்சுட்டு குழந்தைய பார்த்துட்டே அனுஷ்டானம் பண்றார். ஒரு கட்டத்துல குழந்தை சமத்தா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஜலத்துல மூழ்கி ஒரு ஸ்நானம் பண்ண போக குழந்தை அழுதுது. பெரிய புராணத்தை என்ன சொல்றார்? தான் யாருன்னு தெரிஞ்சுண்டு லோகக்ஷேமத்துக்காக அழுதாருங்கிற. புனிதவாய் மலர்ந்து அழுதார். எதுக்கு? வேத நெறி தழைத்தோக மிகு சைவத்துறை விளங்குற. வேத நெறி தழைக்கிறதுக்கும் சைவத்துறை விளங்கறதுக்கும் பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுதார் அப்படிங்கிற. ஒரு குழந்தை அழுததுனால எத்தனை பேர் அழுக தொலைக்கப்பட்ட ஒரு அழுக. அப்ப அந்த நேரத்தில் விஷபாரூடராக சுவாமியும் அம்பாளும் வந்து விடையின் மேல் நடந்து நங்கை திருமுலை பாலினோடு ஞானமும் திரட்டி செம்பன் குருமணி வள்ளத்தேந்தி கொடுப்ப சுவாமி கண்ணால ஆக்ஞை பண்ணார். அம்பாள் ஒரு சொர்ண கிண்ணத்துல தன்னுடைய ஞான பால் சிவஞான பாலை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டாள். அப்பாலன் வாங்கி பருகி எண்ணிறந்த வேதாகமம் இவை பற்றி சார்வாய் விரிகலை பிறவும் ஓதாது உணர்ந்தனன் விளைந்த ஞானம். அம்பாளோட பால் குடிச்சுட்டா என்ன ஆகும்னா அத்தனை சாஸ்திரங்களும் வேத ஞானமும் உண்டாயிடும் இல்லையா? உருமண்டல ரூபிணி அப்படிதானே சொல்றோம் அம்பாள். சத்திய ஞானானந்த ரூபா சாமரஸ்ய பராயணா அப்படிலாம் உண்டு. வேத ஸ்வரூபிணியா இருக்கிறவள் இல்லையா? அதனால அத்தனையும் அவளோட பால் குடிச்சதுனால ஏற்பட்டு ஓதாது உணர்ந்தன. பாடசாலை போய் படிக்கல. ஞானசம்பந்த மூர்த்திகள் பாடசாலை படிச்சாருன்னு சரித்திரத்தை இல்லை. என்ன இருக்கு? பூணல் போட்ட அன்னைக்கு வாத்தியார்களுக்கு பாடம் நடத்தினாருன்னு இருக்கு. 5 வயசுல பூணல் போட்ட அன்னைக்கு பஞ்சாட்சரத்தோட பெருமைய வைதிகாலுக்கு பாடம் நடத்தினார்னு இருக்கு. அதனால ஓதாது உணர்ந்தார் அப்படின்னு சொல்லி ஞானம் உண்டாச்சுன்னு சொல்ற. அப்புறம் என்ன? இந்த சம்பந்தர் என்ன பண்றாரு தெரியுமா? நம்பந்தம் மறுக்க வந்தாருங்க. நம்பந்தம் மறுப்போன் ஞான நாயகன் ஞானத்தோடு சம்பந்தம் செய்து ஞான சம்பந்தனாகி நாவில் வம்பந்த முலை மெய்ஞான வாணியும் காணி கொள்ள அம்பந்த மறைகள் எல்லாம் அருந்தமிழாக கூறும். அம்பாளோட பால் கொடுத்துட்டாருன்னு உடனே சரஸ்வதியே கேட்டுண்டு, இப்ப எனக்கு கொஞ்சம் லேண்ட் அலாட் பண்ணப்பா, நான் உன் நாக்கில் உட்காந்துக்கிறேன், நான் உட்காந்துக்கிறேன்ப்பா அப்படி சரஸ்வதி இடம் வாங்கிட்டு உட்காண்டாளாம். உட்காண்டு வேதத்துல சொன்ன விஷயங்களை அதோட சாரத்தை பதிகங்களா பாடும்படியாக அந்த குழந்தைக்கு அனுகிரகமாகி
அப்பாவோட சிவஸ்தலங்கள்லாம் போய் அப்பா தோள்ல உட்காந்து எல்லா இடத்துக்கும் போய் ஜனங்களுக்கெல்லாம் பக்தியை உண்டாக்கின்னு இருக்கிற ஒரு குழந்தை. பருத்த முலையாள் பங்கன் அருளினால் பசும்பொற்றாளம் திருமுத்தின் சிவிகை காலம் தென்முத்தின் பந்தர் இன்ன நிருமித்த வகை போல் பெற்று பாலையை நெய்தலாக்கி பொறுமுத்த நதிசூழ் வீழி பொற்படி காசு பெற்று மொத்த ஞானசம்பந்தர சரித்திரத்தை பூரா சொல்லிட்டு எல்லா லீலையும் அதில் அடக்கிட்டார். அப்படியே பசும் பொற்றாளம் சுவாமி கொடுத்தார், அதை சொல்றார். அப்புறம் திருமுத்தின் சிவிகை முத்து சிவிகை கொடுத்தார். தென்முத்தின் பந்தல் முத்து பந்தல் கொடுத்தார். அப்புறம் அம்மா பிறந்த ஊரு கொஞ்சம் பாலை நிலம் மாதிரி இருக்குமா, அங்க விளைச்சல் கிடையாது, நல்ல மண் இல்ல. அங்க இவர் போய் பாட்டு பாடி அந்த ஊரோடைய மண்ணோட தன்மையை மாத்தி விட்டாராம். அந்த தன்மையை மாத்திட்டாராம், பாலையை நெய்தலாக்கிங்கிறார். அதுக்கப்புறம் திருவேழி மழையில படிக்காசு பெற்று அன்னதானம் பண்ணி அவ்வளவையும் டக்கு 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 டக்குன்னு ஒரு ஒரு லைன்ல ஒரு லீலையா சொல்லிட்டே போறார். அருமறை வணங்கும் கோவில் கதவினை அடைக்கப்பாடி வேதாரண்ய லீல. அருமறை வணங்கும் கோவில் கதவினை அடைக்கப்பாடி பரனுரை பதிகள் எங்கும் தொழுதனர் பாடி பாடி வரும் அவர் நுங்கள் நாட்டு வணங்கவும் வருவார். ஒரு ஊரா போயிட்டு இருக்கார். அவர் திருவடி படாத க்ஷேத்திரம் இல்ல, உங்க ஊருக்கும் வருவார். எப்பா வாயில சர்க்கரை தான் போடணும், பட்சணம் பண்ணி போடணும். இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியே, எங்க ஊருக்கு அந்த நல்ல காலம் வருமா? வரும் அப்படின்னு யார் சொன்னாலா? சிதம்பரத்திலேருந்து வந்த ஒரு அந்தணன்னு சொல்லல, அழகா சொல்றார். தர்ம நூலணிந்த தெய்வத்தாபதன் சாற்றினான். அனுஷ்டானம் இல்லைன்னா நூல் தான் தர்ம நூல்ங்கிறார். உபவீதம் அனுஷ்டானம் பண்ற பிராமணனோட பூணல். தபோன்னு சாமி சொல்வார், நன்னூல் கற்பது நன்று அதனிலும் சிறந்தது தன்னூல் கற்பது, அதற்கு பூணும் நூல் பூணூல். தர்மசாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும் அவசியம். அதை விட முக்கியம் உன் குல தர்மத்தை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்காக பூணும் நூல் பூணூல்னு சொல்லுவேன். அனுஷ்டானம் பண்ணி அதுக்கு சார்ஜ் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அது தர்ம நூல்னு பேரு, இல்லைன்னா நூல் தான். யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, ரொம்ப வருஷம் முன்னாடி புதுப்பிரிவா அப்போ ரொம்ப சின்னவர், அதாவது இளைஞரா பட்டத்துக்கு வந்த புதுசுல அவரை போய் ஒருத்தர் தரிசனம் பண்ணியிருக்கார் பெரியவாளோட சேர்ந்து. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 30-35 வருஷம் கழிச்சு கல்கட்டாக்கு புதுப்பிரிவா வந்த போது இவர் வந்திருந்தாராம் அங்க. இவருக்கு ஞாபகம் இருக்கு பெரியவாளை சின்ன பையனா பார்த்தது, ஒரு பால பெரியவாளா. அவருக்கு இவர் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இவர் நினைச்சுட்டு இருக்கார். இவருக்கு அப்ப பூணல் போட்டு புதுசு இவர் நமஸ்காரம் பண்ணியிருக்கார். புதுப்பிரிவா நீங்க மௌன விரதமா அவரை பார்த்து கேட்டாரா, பூணல் போட்டுதே சந்தியாதனம் பண்றியா இல்ல அணில மாட்டிட்டியான்னு ஜாடா காட்டினாராம். யார் யார் எப்படி இருப்பாங்கிறது கூட அவளுக்கு தெரியும் இல்லையா? எத்தனை வருஷம் முன்னாடி நடந்தது, நான் இன்னும் இன்ட்ரோடியூஸா பண்ணிக்கல, அவர் சொல்லிவிட்டாருன்னு சொல்றாரு. அது தெய்வ தாபத்தன்ன தாபசன்னா தபஸ். பிராமணனுடைய பலம் என்ன தெரியுமா? தபஸ். வீரம் இல்லைன்னா க்ஷத்ரியன் இல்லை, தனம் இல்லைன்னா வைசியன் இல்லை, உழைக்கிற தெம்பு இல்லைன்னா சதுர்த்தன் இல்லை, தபஸ் இல்லைன்னா பிராமணன் இல்லை. அவ்வளவுதான், தட்ஸ் இட். அது ஒரு ஜாதி அடையாளமே கிடையாது. வெறும் ஜம்பத்துக்கு பீத்திக்கிறது அதை பத்தி சொல்றதுங்கிறது தப்பு, அதனால ஒருத்தரை மட்டம் தடுறதும் தப்பு இல்லையா? சந்தர்ப்பம் வரதுனால சொல்றேன். பிராமணாலாம் ஆதிக்கம் பண்ணினா, அடுத்த வாழ டார்ச்சர் பண்ணினான்னு யாரோ கட்டி விட்ட கதையை எல்லாரும் நம்பின்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் பெரிய பிரமாணங்கள் இல்லை. இங்க இந்த ஊர்ல அந்த ஊர்ல யாராவது ஒருவேளை டாமினேட் பண்ணியிருக்கலாம். அது இன்னி வரலும் இருக்கிற ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ஆட்சி பண்ணினா, அடக்குமுறை பண்ணினா, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. இன்னைக்கு யூகேல இருந்து வருவாட்ட அந்த வெஞ்சன்ஸை காட்ட முடியுமா? அது எவ்வளவு அபத்தம் அது இல்லையா? அது யார் பண்ணினாலும் அவ காலம் முடிஞ்சு போச்சு. நம்ம மக்கள்லாம் போராடினா சுதந்திரம் கிடைச்சது, இது வேற விஷயம் இல்லையா?
அதுக்கு காரணம்னு சொல்லி யாரையாவது இன்னைக்கு பழி வாங்க முடியுமா? அது எவ்வளவு அபத்தம். இப்போ சமணர்கள் பௌத்தர்கள்லாம் சித்திரவதை பண்ணினான்னு சரித்திரத்துல இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜெயினர்கள்ட்டையும் பௌத்தர்கள்ட்டையும் அதை நம்ம காட்ட முடியுமோ? அது எவ்வளவு அபத்தம். அது சம்பந்தம் இல்லையே. அது மாதிரி அந்தணர்கள் படுத்தினாங்கிற மாதிரியோ பேதம் பண்ணினாங்கிற மாதிரியோ மொத்தவா காட்டுறதும் தப்பு. அதுக்கு இலக்காகி மெட்டீரியலிசத்துல லௌகீகத்துல மாற்றிண்டு தன்னுடைய அனுஷ்டானத்தை பூஜைய தர்மத்தை பிராமணர்கள் விட்டுட்டான்னா போச்சு. இந்த ஒரு வார்த்தை இவ்வளவு விஷயத்த சொல்ல வைக்கிறது. தர்மலு நூலணிந்த தாபசன்னு சொல்ற, தபசு பண்றவன். எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கா அந்தணர்கள்லாம். வேதம் சொல்லி என்ன கிடைக்கிறதோ அந்த சம்பாவனையில குடும்ப ரட்சணம் அவ பண்ண வேண்டிய தர்மமாக பாக்கி தானம் பண்ணிட்டு வாழ்ந்திருக்கான். நாளைக்கு நினைக்காமல் வாழ்ந்திருக்கா. அவசியம் ஏற்பட்டாலும் ஊரை தாண்டாமல் வாழ்ந்திருக்கா. ஆகார நியமத்தோட ஆச்சாரத்தோட அனுஷ்டானத்தோட உலகத்தில் இருக்கிற அவ்வளவு ஜனங்களும் அவளை எதிர்க்கிறதா கூட வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சரித்திரம் தான் நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கும் அப்படி இருக்கிற பிராமணா இன்னைக்கும் என்ன இப்படி படுத்துட்டானே நாசமா போனுங்கிற வார்த்தை வரவே வராது. ஒரு அனுஷ்டானம் பண்றவன் வாயில என்ன வரும் தெரியுமா? என்ன இப்படி படுத்துட்டானே பகவானே அவனுக்கு நல்ல புத்தி கொடுன்னு கேட்பான் இல்லையா? அதுதான் நம்ம தர்மம். அப்படி ஒரு ஆள் சொன்ன உடனே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. என்ன இப்பேற்பட்டவர் சொல்லிவிட்டார், சர்வ நிச்சயமா சம்பந்த மூர்த்திகள் வந்துடுவாருங்கிற எண்ணம் வந்துடுத்து. உடனே ராஜா சைவ நெறிக்கு வந்துட்டார் மாறிடுத்து எல்லாம்ங்கிற ஒரு கன்விக்ஷனே வந்துடுத்தான். அவளுக்கு மனசுக்கு திருப்தி வந்துடுத்து. நடந்துடும்னு அவர் சொன்னதை நடந்துடுத்து அப்படிங்கிற அளவுக்கு ராணியும் மந்திரியும் சந்தோஷப்பட்டாளாம். உடனே மந்திரி சொன்னார், அவர் மறுபடி வரட்டும், நமக்கு அவசரம். நமக்கு ஒரு நாளும் நகர்த்த முடியல. இந்த பாப்ப கூட்டத்துக்கு நடுவுல ராஜாவை காப்பாத்தி ஆகணும். அதனால ஒரு ஓலை எழுதி, விண்ணப்ப ஓலை ஒண்ணு எழுதி அந்த மகானுக்கு நம்ம அனுப்புவோம். இவர்கிட்டே கேட்டுப்போம், கொண்டு போய் கொடுங்கன்னு கொடுப்பார். அதனால அவர் கொஞ்சம் சீக்கிரம் வரலாமே அப்படின்னு நினைச்சுட்டார். ஓலை எழுதுறார். வெங்குரு வேந்தரடி பணிந்து அடியேன் குலச்சிறை விளம்பு விண்ணப்பம். அடியேன் குலச்சிறை உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி, வெங்குருன்னு ஒரு பேர், சீர்காழிக்கு நிறைய பேர் உண்டு. பிரகஸ்பதியான குருவுடைய சாப்பத்தையே தீர்த்துதான் அந்த க்ஷேத்திரம். அதனால வெங்குருன்னு ஒரு பேர் இருக்கு. வெங்குரு வேந்தர் அப்படின்னு பேரு. அந்த ஊருக்கு ராஜாவா ஞான சம்பந்த மூர்த்திகள். எதனால ராஜா? ஞானத்தினால ராஜா. அடிபணிந்து அடியேன் குலச்சிறை விளம்பு விண்ணப்பம் இங்கு எழுந்தருளி சமண இருள் ஒதுக்கி எம் இறை மகற்கு நீரளித்து பொங்கிடும் பனை சூழ் தென் தமிழ்நாட்டை பூதி சாதன வழி நிறுத்தி எங்களை காக்க என்ற பாசுரம் கேட்டு எழுந்தனர் கவுனிக்கு இறைவர். எழுதி கொடுத்து இதை கொண்டு போய் அந்த அந்தனர் கொடுக்க, அதை படிச்சு பார்த்துட்டு இந்த தென் தமிழ்நாடு கன்னி நாடுன்னு பேரு. ஏன் கன்னி நாடுன்னு பேருன்னா, மீனாட்சி கல்யாணத்துக்கு போது நான் அதை சொன்னேன். அவ கன்னியாக இருந்து அந்த நாட்டை ஆட்சி பண்ணினான். மீனாட்சி திக்விஜயம் பண்ணி தான் அப்புறம் கல்யாணம் ஆச்சுங்கிறதுனால கன்னி ஆண்ட நாடு கன்னி நாடுன்னு பேரு. அந்த தென் தமிழ்நாடுங்கிற கன்னி நாட பூதி சாதன வழி நிறுத்திங்கிற, அது திருநீற்று வழியில், விபூதி தான் பூத்தின்னு சொல்றது, அந்த வழியில நிலை நிறுத்தி எங்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு இவர் ஒரு ஓலை எழுதினார்னு இவர் சொல்லல, என்ற பாசுரம் கேட்டுங்கிற. அழகான வார்த்தை இல்லையா? அதுக்குள்ள எவ்வளவு பக்தி பொதுங்கி இருக்கு இல்லையா? எவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய க்ஷேத்திரம் நன்னா இருக்கணும், ராஜா நன்னா இருக்கணும், ஜனங்கள் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எழுதியிருக்கார். அதை படிச்சு கேட்டுட்டு டக்குன்னு எழுந்துட்டார் சம்பந்தமூர்த்தி, நான் கிளம்புறேன். அப்போ வேதாரண்யத்தில் இருக்கா ரெண்டு பேரும். அப்பர் பெருமான் சொல்றார், அதெல்லாம் இவரும் சொல்லியிருக்க, நீங்க சர்வ சாஸ்திர ஞானம், சகல விதமான சிவஞானம், சாஸ்திர ஞானம் எல்லாம் உள்ளவர். ஆனா குழந்தை, சமணர்கள் சூழ்ச்சி உங்களுக்கு தெரியல. அவ மதத்தை வளர்க்கறதுக்கும் நம்ம தர்மத்தை அழிக்கிறதுக்கும் என்ன வேணா பண்ணுவா. நான்
அனுபவிச்சிருக்கேன் அவ கொடுமைய. அதனால தயவு பண்ணி நீங்க போக வேண்டாம். அவர் முகத்துல சம்மதம் இல்லை, சரின்னு கேட்கல. அவர் அது தெரிஞ்சுட்டார். உடனே சரி இப்போ போகாதீங்கன்னு சொன்ன கேட்க மாட்டேங்கிறார் இல்லையா. இன்னைக்கு நாள் நன்னா இல்லை, இன்னைக்கு இப்படி சொல்லிடுவான், நாளைக்கு போது நாளைக்கு அதே சொல்லிக்கலாம் அப்படின்னு. நாளும் கோளும் நன்னா இல்லை, நீ போக வேண்டாம்னு சொல்றார். அப்ப அவர் கேட்கிற, சமணர்கள் உங்களை படுத்தினாங்கிறது நானும் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு அனுபவம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல இருந்து நீங்க எப்படி காப்பாற்றப்பட்டேன்னு கேட்டா நீங்களே என்ன சொல்வேன், சுவாமி அருளாலன்னு சொல்வேன் இல்லையா. அந்த சுவாமி என்ன காப்பாற்ற மாட்டாரா? உங்க ஹிருதயத்துல இருக்கிற பார்வதி பரமேஸ்வரால் தான் என் ஹிருதயத்திலையும் இருக்கா. என்ன பண்ணிடும், நாள் நன்னா இல்லைன்னு யாரா சொல்லட்டும், நம்மளாம் சொல்லலாமா? அத வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உளமேல் புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இதுல 10 பாட்டுலையும் எப்பேற்பட்ட ஆபத்துகள்லாம் வரும், அந்த ஆபத்தை உமா மகேஸ்வரால சித்தத்துல வச்சிருக்கிறவா அதுல மாட்டிக்காம சுவாமி அருளால் எப்படி காப்பாற்றப்படுவாங்கிறதான் சொல்றேன் ஃபுல்லா. இது கோளறு பதிகம்னு பேரு, நவகிரக ஸ்துதி இல்ல, என்னன்னா தெரிஞ்சுக்கணும். அதுல நவகிரக இருக்கிற ஒரு கிரகத்தையும் ஸ்துதி பண்ணி ஒரு லைன் கூட கிடையாது. நவகிரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அனுகிரகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அனுகிரகத்தை தான் பாடுறாரு. தப்போ அந்த சுவாமி சொல்வார், ஒரு ஜோசியர் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னாராம். அவ அப்பா ரொம்ப வருத்தப்பட்ட போது சுவாமி போய் பார்த்துருக்கார். சுவாமி ஆயிடும்னாராம். அவர் உடனே நேர ஜோசியர்கிட்ட போய் சொல்லிவிட்டார். ஜோசியர் எங்க இப்படி இப்படி இருக்கு கிரகங்கள்லாம், நான் அப்படி சொல்லியிருக்கேன், நீங்க மாத்தி சொன்னதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க, எனக்கு ஜோதிஷ ரீதியா பதில் வேணும்னாராம். சாமி சொன்னாராம், அதுல நமக்கு ஒன்றும் வேலை இல்லை, 10 கிரகம் தான், 9 கிரகம் தான் உங்களுக்கு தெரியும், 10வது கிரகம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு அனுகிரகம்னு பேரு, குரு அனுகிரகம் பேருன்னாராம். அப்படி நடந்துடுத்து கல்யாணம். பகவான்களை நம்பி இருக்கிறவாளுக்கு பயம் இல்லை, பகவான் நம்பி இருக்கிறவாளுக்கு பயம் இல்லை. அதனால ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, யாரு அடியார்களோ அவளுக்கு பயம் இல்லை அப்படின்னு பாடிட்டு கடைசியில் என்ன சொல்றார், அப்படி சுவாமியை நினைக்கிறவா எல்லா விதத்திலையும் சௌக்கியமா பூமியில வாழ்ந்துட்டு வானில் அரசாழ்வர் ஆணை நமதேங்கிற, என் மேல ஆணையா சொல்றேன். யார சொல்ல முடியுமா இந்த வார்த்தையெல்லாம்? அவர் முருகப்பெருமானா இருக்கிறதுனால அப்படி சொல்றார். ராமர் சொன்னார், ஜடாயுவ மோட்சத்துக்கு அமிச்சிட்டு புண்ணிய லோகத்துக்கு போ, நான் சொல்றேன் அப்படின்னார். அவர் 1-2 இடத்துல தான் தன்னை சாமின்னு காட்டிட்டார், அதுல அது ஒரு இடம். அது மாதிரி இவர் சொல்றார், என் மேல ஆணை, இதை நம்பி இதை பாராயணம் பண்றவா சுவாமிகிட்ட பக்தி இருக்கிறவா இங்க கஷ்டப்படாமல் இருந்துட்டோ வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு திருக்கடை காப்புல சொல்லி முடிக்கிறார். அப்பர் சுவாமி அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல, தடுக்க முடியல. ஞான சம்பந்த மூர்த்திகள் கிளம்புறார். அது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். ஏடி படிகளில் மாந்தர்கள் ஏறி வளம் பெற அருளும் தத்துவஞானியே சரணம். சிவ
शिव 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 शिवाय नमः ओम शिव 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 शिवाय नमः ओम शिवं शरणं 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 शिवाय नमः ओम सद्गुरु शिवं शरणं महापेरियवा इळवळे शरणं